அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெமன் ரசங்க. இந்த லெமன் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, 2 லெமன் எடுத்துக்கோங்க, 1 தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஒரு 4-5 பல்லு எடுத்துக்கோங்க, மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. இது வந்து 2 லெமனுக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி உள்ள ரசம் தான் நான் இப்போ வைக்கிறேன். ஆமாம், இந்த ரசத்தை இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து நம்ம அந்த சோம்பு, சீரகம், அந்த மிளகு இதை மட்டும் தனியாக நுணுக்கி வச்சுக்கிறணும். அப்புறம் அந்த வெள்ளைப்பூடோட சொல்ல மறந்துட்டு, அந்த பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய், அந்த வெள்ளைப்பூடு அதை எப்படி நுணுக்கணும்னா, இந்த மிளகு சீரகமும் சரி, அந்த வெள்ளைப்பூடும் பச்சை மிளகாவும் சரி, 1-2 வந்து தனித்தனியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. ஆமாம், வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, நைஸாக அரைக்கக்கூடாது. அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுருங்க. சட்டி வச்சுட்டு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே இப்போ முதல்ல வந்து கருவேப்பிலையை போடுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கருவேப்பிலை போடுங்க. அப்போ தான் கருவேப்பிலை வந்து சீக்கிரம் கருகாது. அதனால் கருவேப்பிலையை போட்டுட்டு இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன செய்யுங்க, இந்த அரைச்சி வச்ச அந்த நுணுக்கி வச்சுருந்தோம்னா அந்த வெள்ளைப்பூடும் அந்த பச்சை மிளகாவும் போடுங்க. போட்டுட்டு அடுத்து வந்து மிளகு சீரகம் நுணுக்குனதை போடுங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி சொன்னேன்ல, அந்த ஒரு தக்காளியும் அரைச்சி வச்சுக்கிறணும். ஆமாம், நல்லா 1-2 அதையுமே வந்து சும்மா இந்த நெருகலாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி அந்த தக்காளியும் போட்டுருங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாடை, தக்காளியோடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிடணும். பச்சை வாடை அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த நம்ம எடுத்து வச்ச 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுருங்க. அந்த தக்காளி வெந்த பிறகு மஞ்சத்தூள் போடுங்க. கடைசி மூமெண்ட்டு தான் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு, அப்புறம் அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த லெமன் புழிஞ்சு வச்சுருந்தோம்ல, 2 லெமன், அதை வடிகட்டி அந்த விதை விழுகாத அளவுக்கு வடிகட்டி போட்டுருங்க. ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவு, இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு ரசம் அதில் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து 2 டம்ளர் ரசத்துக்கு தான் வச்சுருக்கேன், 2 கப்பு ஊற்றிருக்கேன். எங்களுக்கு இது போதுமான அளவு. இப்போ நீங்கள் ரசம் கூட வைக்கணுன்னா இந்த சீரகம், அந்த கொத்தமல்லி, வெள்ளைப்பூடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அளவு கூட்டிக்கங்க. அவ்வளோதான். இப்போ ரசம் அந்த கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூடு வரும்போது நமக்கு அந்த பெருங்காயத்தூளை அதில் போடுங்க. அந்த லைட்டு சூடு கிளம்பும் போது பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கணும்னா அதோடைய வாடையே வந்து செம்ம லெவலில் இருக்குங்க. அப்படியே சூடு வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெருங்காயத்தூள் போடணும். போட்டு அப்படி இறக்குனோம்னா, ரசத்தில் மெயின் ஒன்று என்னென்னா, கொதிக்கக்கூடாது ரசம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த சூடு மட்டும்தான் வரணும். அந்த ரசத்தில் சூடு வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு அடையாளம், லேசாக சுற்றி அந்த சூடு தெரியும், நுர தெரியும். அதோடு ஆஃப் பண்ணிடுமே தவிர கொதிக்கக்கூடாது. இதுதான் மெயின். இன்னொரு மெசேஜ் என்னென்னா, புளி ரசத்துக்கும் லெமன் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, புளி ரசம் வந்து முன்னோர்கள் சொல்லுவாங்க, புளி ரொம்ப சேர்த்தோம்னா கால் வலி வரும் அப்படிம்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை. ஆனால் இந்த லெமன் ரசம் இருக்கே, ஹார்ட்லேருந்து, உடம்புடைய எனர்ஜிலேருந்து, புத்துணர்ச்சியிலேருந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த லெமன் ரசம். அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் லெமன் ரசம் புளியை சேர்க்காமல் லெமனும் தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ரசம் அப்படி லெமன் ரசம் சுடவும், சோறு சுட சாதத்தோட இந்த சின்ன பாவக்காய் பொரியல் பண்ணி இந்த உருளைக்கிழங்கோட சாப்பிட்டா வேறு லெவலுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.